இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கருக்கு எப்படி நீங்க ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தி நீங்க புரோக்கன் லிங்க் எப்படி செக் பண்றது சொல்லி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ டாப் ரைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிங்க் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னாலே போதும் உங்களுடைய வெப்சைட். ஸோ நீங்கள் என்ன வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனை பேஜ் அப்படிங்கிற லிஸ்ட்டு மேலே வந்து காட்டிடும். எரர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். இது இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செக் ஆல் பேஜஸ் ஆன் தி சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸோட மெயின் வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு உங்களுடைய பிளாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு லிமிட்டட் தான் உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து இப்போ உங்களுக்கு வந்து எரர்ஸ் வந்து ஒரு 5 காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல 5 மட்டும்தான் காமிக்கும். ஒருவேளை 5க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து 20, 30 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்து போகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃபுல் லிஸ்ட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். எவ்வளோ எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த எக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணி எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து போய்க்கிங்க, குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ மொதல் ஒரு வெப்சைட் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த சர்ச் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ATOMSEO ஆட்டோம் SEO பேக்லிங்க் அப்படின்னு போடுங்க. ஸோ பேக்லிங்க் அப்படின்னு போடுங்க, ஆட்டோம் SEO பேக்லிங்க் அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் புரோக்கன் லிங்க் செக்கர். ஸோ இதோடைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆட்டோம் SEO கீழே வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கன் லிங்க் செக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரௌசரில் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இன்னொரு வெப்சைட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கன் லிங்க்ஸ் வந்து கிடையாது. ஸோ புரோக்கன் லிங்க் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் வந்து இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காட்டேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம செக் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து டாப் ரைட் கார்னர் வந்து போங்க. ஸோ இந்த பிங்க் கலர் கூட இந்த லோகோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புரோக்கன் லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 எரர் இது வரைக்கும் காமிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதிகபட்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேன் வந்து பண்ணும். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 எரர் இருக்குது. ஸோ அந்த எரர் வந்து எந்தெந்த லிங்க்ல இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே காட்டும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆல் பேஜஸ் ஆன் திஸ் சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மறுபடியும் உங்களுடைய மெயின் வெப்சைட்டு இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வந்து காட்டும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 லிங்க்ஸ் பர் டே அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து நான் வந்து இதில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 144 எரர்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே என்னென்ன லிங்க்ஸில் வந்து இந்த எரர் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் 5 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 எரர்ஸ் வந்து காட்டும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணேன். ஸோ அடுத்து 5 எரர்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டுது. ஸோ இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் எனக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து இது வந்து டிசபிள் வந்து ஆகிடுது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்கேன் டோட்டலாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் 5 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ எரர்ஸ் வந்துருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 168 எரர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 168 எரர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் லிஸ்ட்டாக ஒரே பேஜில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து URL அப்படின்ட்டு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து எந்த URL உங்களுடைய பிளாக்கரில் எந்த போஸ்ட்டுக்கு கீழே அல்லது எந்த URLக்கு கீழே இந்த எரர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து காட்டும். புரியுதுங்களா? என்ன URL அப்படின்னா ஸோ ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் பேஜில் உள்ள எரர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து காட்டுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லிங்க் ஃப்ரம் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு கீழே இந்த எரர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டோட யூஆர்எல்லை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரரோட யூஆர்எல் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அது என்ன மாதிரியான எரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல வந்து காட்டும். இது வந்து 404 எரர் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. இதனுடைய ரிஸ்க் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மீடியம் இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை வந்து மாற்றி வந்து காமிப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து 91% வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 92 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 184 எரர்ஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து காட்டுது. டோட்டல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 190 எரர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இந்த 190 எரர்ஸ் நீங்கள் வந்து ஒரே பேஜில் பார்க்கணும்னா கீழே வந்து ஸோ நெக்ஸ்ட் 5 அப்படின்றத கிளிக் பண்ணினா போதும். ஸோ அடுத்து வந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து இப்போ 10 எரர்ஸ் வந்து காட்டுது. ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 எரர்ஸ் வந்து காட்டுது. அகைன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 20 எரர்ஸ் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் எவ்வளோ எரர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்த்துக்க முடியும். எந்த யூஆர்எல் அந்த எரர் வந்து இருக்குது, எந்த போஸ்ட்டுக்கு கீழே அந்த எரர் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பிளாக்கருக்கு எப்படி லோக்கல் நியூஸ் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.